ரமலானை நாங்கள் வரவேற்கிறோம், அதுக்கு நாங்கள் வரவேற்பதற்காக தயாராகிறோம் என்றால் அர்த்தம் நாங்கள் ரமலான் பொறுமதியை உணர்ந்திருக்கிறோம். நாங்கள் ரமலான் வருது என்று மகிழ்ச்சி அடைகிறோம், அதனால தான் அதை நாங்கள் வரவேற்கிறதுக்கு தயாராகிறோம். ஆனால் நாங்கள் வரவேற்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருந்து இவ்வளோ ஆசைப்பட்டு நாங்கள் ரமலானை வரவேற்கிற நாங்கள் அந்த ரமலான் வந்ததன் பின்னால் அதை நல்ல முறையில் உபசரிக்கணும். அல்லாஹு தஆலா ஒரு ஆச்சரியமான ஒரு காலமாக இந்த ஒரு மாதத்தை வச்சிருக்கிறான். இந்த ஒரு மாத காலத்துக்கு நிறைய சிறப்புகளை வைத்திருக்கும் அல்லாஹ். ஒரு மனிதன் அமல்களுக்கு தானாகவே ஆர்வமாகும் ஒரு சூழலையும் அல்லாஹ் அவனுக்கு மனசில் ஏற்படுத்துகிறான். இயல்பாகவே மனிதனுக்கு அமல்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல விடயங்கள் அல்லாஹு தஆலா கட்டுப்படுத்துகிறான். ரமலானின் பெருமதியை காட்டுறதுக்கு நிறைய சிறப்புகளை அல்லாஹ் செய்வதாக சொல்லி இருக்கிறான். ஹதீஸுகள் எங்களுக்கு நிறையா பார்க்கலாம், நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ரமலான் மாதம் ஆரம்பமாகிறதுடனே அல்லாஹ் சுவர்க்கத்தின் வாயில்களை திறக்கிறான். அதில் ஒரு வாயிலும் மூடப்பட மாட்டாது. நரகத்தின் வாயில்களை அல்லாஹு தஆலா மூடுகிறான், அதில் ஒரு வாயிலும் திறக்கப்பட மாட்டாது. ஷைத்தானுங்களுக்கு விலங்கிடப்படுது. இதெல்லாம் சஹீஹான ஹதீஸுகளில் வந்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுது. அதே நேரத்தில் இந்த ரமலான் மாதத்தில் வலில்லாஹி உத்தகாஉ மினன்னார் வதாலிக்க குல்ல லைலத்தின், இந்த ரமலானில் நரகத்துக்கு போக இருக்கிறவங்க பல பேரை அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை பண்ணுகிறான். அதுவும் ஒரு நாள் மாத்திரமல்ல, வதாலிக்க குல்ல லைலத்தின், ரமலான் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் பலரை நரகத்துக்கு போக இருக்கிறவங்கள் அல்லாஹு தஆலா விடுதலை பண்ணுறதாக அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இப்படியெல்லாம் நிறைய சிறப்பு, இப்படியெல்லாம் நிறைய ஆர்வமூட்டல்கள், இப்படியெல்லாம் எங்களுக்கு அந்த ரமலானில் நாங்கள் அமல் செய்வதற்கான எண்ணம், அதே நேரத்தில் எங்களுக்கு மனதளவில் அதற்கான ஒரு ஆர்வம், இதெல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ஹதீஸில் ஒரு விஷயம் வருது, இந்த ரமலானின் ஒவ்வொரு இரவையிலையும் வயுனாதி முனாதின், ஒரு அழைப்பாளர் அழைப்பார். அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒரு மலக்கு சொல்லுவார், யா பாகியல் ஹைரி அக்பில் வயா பாகிய ஷர்ரி அக்சிர் என்று சொல்லுவார். யா பாகியல் ஹைரி, நல்லதை தேடக்கூடியவனே, அக்பில், நீ முன்னேறி வா, நீ இன்னும் இன்னும் நல்ல விடயங்களை தேடு, அதுகளை நீ செய். வயா பாகிய ஷர்ரி, கெடுதியை தேடக்கூடியவனே, அக்சிர், நீ அந்த கெடுதியை விட்டும் ஒதுங்கிக்கொள், அதை தவிர்ந்து கொள்ளொன்று ஒரு மலக்கு அழைப்பு விடுப்பார். எனவே நலவை செய்வதற்கு இயல்பாகவே ஒரு ஆர்வம் வார ஒரு காலம். பாவங்களை மற்ற காலத்தில் பாவங்களின் மீது இருக்கக்கூடிய பயத்தை விட அதை தவிர்க்கணுமே என்கிற ஆர்வம் மற்ற நாளில் இருக்கிறத விட இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இப்படியெல்லாம் சூழல்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்த தந்திருக்க இந்த ரமலானுக்கு நாங்கள் எப்படி தயாராகிறது?